எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் டெலிவரிக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் டெலிவரிக்கு எல்லா பொருளுமே பேக் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா திடீர்னு நாங்கள் செக்கப் கிளம்பியிருந்தோம். ஆனால் எந்த ஒரு பொருளுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல. எங்களை இப்போ பிரசவ வலி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க ஹாஸ்பிட்டலில். எந்த ஒரு பொருளும் எடுத்துகிட்டு போகாதனால ஜிக்மோருக்கு எதிர்க்க இருக்கிற இடத்துல தான் இன்ஸ்கர்ட் அங்கே சேரீ தான் கட்டணும் அப்படின்னால ஜாக்கெட் இன்ஸ்கர்ட் எல்லாமே வாங்கிட்டோம். செம ஓவர் ரேட்டாக இருந்தது. எனக்கு பிளட்டு ரொம்பவே கம்மியாக இருந்தது. நான் கன்சீவாக இருக்கக்குள்ளே கூட நிறைய சாப்பிட்டு தான் பிளட் ஏற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் கன்சீவாக இருக்கலே ஹஸ்பண்ட் பிளட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சொன்னதுனால பிளட் பாயிண்டில் போய்ட்டு பிளட்டு கொடுத்துட்டாங்க. பிளட்டு டெலிவரி ஆன பிறகு கூட ஏற்றிக்கலாம் எவ்வளோ பிளட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஆன பிறகு பிளட்டு ரொம்பவே 6.1 தான் இருந்தது. அப்புறம் பிளட் ஏற்றணும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளட்டு எடுத்து நாங்கள் பிரசவ வார்டில் தான் பிளட்டு ஏற்றினாங்க. எனக்கு அது 3 மணி நேரம் ஏறிச்சு. ஏன்னா பிளட்டு ஸ்லோவாக தான் வைப்பாங்க அது இறங்குறது. ஏன்னா அலர்ஜி வரும், அந்த மயக்கம் வரும், டயர்டு வரும். ஆனால் நிறைய பிரச்சனை இருக்கனால ஸ்லோவாக தான் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஆகாது, ஒரு சில பேருக்கு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 3 மணி நேரம் ஏறிச்சு. ஏன்னா கூட பார்த்துக்க யாருமே இல்லை. ஹஸ்பண்ட் தான் இருந்தார். அவருக்கு குழந்தை தூக்கவும் தெரியாது, அதனால் பிடிக்கவும் தெரியாதனால ரொம்பவே பயப்பட்டார். அப்புறம் குழந்தை தூக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க. குழந்தை தூக்க தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் தூக்க தெரியாதனால அவங்க பார்த்துட்டு 3 மணி நேரம் குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அழுந்துக்கிட்டே இருந்தால் ஃபீட் பண்ண மட்டும் உள்ளார தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸ் உள்ளார அலோடு இல்லாதனால அந்த பாட்டி மட்டும் தூக்கிட்டு வருவாங்க. பாட்டி தூக்கிட்டு அப்புறம் பாப்பா நடந்துக்கிட்டு பாப்பா அழுவாச்சி நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மருமகளுக்கு கூட தோசை வாங்கி தரணும். ஆனால் அது கூட பார்க்காம பாப்பாவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணக்குள்ள ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அனுப்பக்குள்ளே எனக்கு பார்த்திங்கன்னா பிளட் ஊசி ரத்தம் ஊற ஊசி ஏற்றணும். அப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்ட்டாங்க. 1700 கொடுத்து பிளட்டு ஊறுற ஊசி நாங்கள் ஏற்றிக்கிட்டோம். ஹஸ்பண்ட் அப்போ ஒரு வீடியோ எடுத்தார். இப்போ எனக்கு பிளட் எவ்வளோ இருக்குன்னா 7.1 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜிக்மோரில் நல்லா சூப்பராக சாப்பாடு கொடுப்பாங்க. காலைல மதியம் நைட்டு நம்ம வீட்டில் கூட அப்படி சாப்பிட மாட்டோம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கரெக்டாகவே கொடுத்துருவாங்க ஜிக்மோரில். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் கார்லேருந்து வந்துருக்கு. ஒரு சில பிரச்சனைனால அம்மா வீட்டிலேருந்து நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கோவமாக இருந்தனால அவர் சிரித்தார். ஆனால் நான் சிரிக்கலை. அப்புறம் செகண்ட் டைம் பார்த்துட்டு இருந்தார். அதனால் நான் சிரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.